இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தொலைக்காட்சி ஐபிசி, அதில் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள் போகும் கணக்க, அதில் இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டாக்டர் வசந்தகுமார்னு சொல்லி, அவர் பைபிள் ஸ்காலர்ன்னு சொல்லி சொல்லப்படுகிறார். அவர் சில வசனங்கள் சொல்லியிருக்கிறார். அதை பற்றித்தான் விளங்கப்படுத்த போகிறேன். இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலை கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடாதுன்னு சொன்னால், இந்த சண்டையில் இஸ்ரேலான் வெல்ல வேணும் என்று சொல்லி நினைப்பார்கள். இல்லாட்டி செபிப்பார்கள், இஸ்ரேலை தேவன் பாதுகாக்கணும், இஸ்ரேல் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இதை மிஞ்சி கண்மூடித்தனமாக ஆதரிப்பென்று சொன்னால், இஸ்ரேல் இராணுவத்தில் போய் சேர்ந்து அவரோடு போராடவில்லை, இல்லாட்டி பணங்களை சேர்த்து அனுப்பி அவருக்கு உதவி செய்யவில்லை. ஆனால் இஸ்ரேல் வெல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கும் காரணம் உண்டு. அதைவிட கிறிஸ்தவர்கள் பொதுவாக பைபிள் படிப்பவர்கள் உலகத்துக்காகவே செபிப்பார்கள். நாங்கள் கூட வீட்டில் செபிப்போம், உலகத்தில் சமாதானம் பெற வேண்டும், யுத்தங்கள் நிற்க வேண்டும், உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி செபிப்போம். இதுதான் கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னால், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லி. அதனால் இஸ்ரேல் ஈரான் அழிய வேணும், ஹமாஸ் அழிய வேண்டும், காசா அழிய வேணும், லெபனான் அழிய வேணும் என்று சொல்லி யாரும் செபிக்க மாட்டார்கள். அப்படி செபிக்கவும் கூடாது. எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தான் செபிப்பார்கள். முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள், அதுக்கு பிறகு மிச்ச காரியத்தை நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் இஸ்ரேலுக்கு கண்மூடித்தனமான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றது தவறு என்று கூறுகின்றார் பிரபல வேதாகம ஆராய்ச்சியாளரான டாக்டர் வசந்தகுமார். இன்றைய காலகட்டத்தில் காசாவின் மீது, லெபனானின் மீது இஸ்ரேல் மக்கள் தொடுத்திருக்கிற போர் நியாயமான ஒன்றல்ல. இஸ்ரேல் குறித்து வருகின்ற யுத்தங்களுக்காக கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்வது பைபிளுக்கும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கும் விரோதமானது என்றும் அவர் கூறுகின்றார். இப்ப இன்றைக்கு இஸ்ரேலில் அராபியர்கள் இருக்கிறார்கள், பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை அந்த பிரதேசத்தை விட்டு துரத்த வேண்டும் என்று இஸ்ரேல் நினைப்பது வேத சத்தியத்திற்கே முரணானது. இஸ்ரேலுக்கு மட்டும் ஆதரவு தெரிவித்து ஜெபிப்பது வேத சத்தியத்தின்படி சரியான காரியம் அல்ல. ஒரு இன மக்கள் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும், இன்னொரு இன மக்கள் அழிய வேண்டும் என்று ஜெபிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. பிரித்தானிய பைபிள் ஆராய்ச்சி மையத்தின் தலைவரும் பிரபல வேதாகம ஆராய்ச்சியாளரும் லண்டனில் உள்ள கிறிஸ்தவ சபையொன்றின் தலைமை போதகருமான டாக்டர் வசந்தகுமார் மைக்கேல் சொலவன் கூறுகின்ற சில அதிரடியான கருத்துக்களை சுமந்து வருகின்றது இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மிச்சத்தையும் போட்டு பாருங்கள். உண்மையின் தரிசனத்தில் அடித்தால் வரும், போட்டு பாருங்கள். அதில் அவர் சொல்லியிருப்பார், இந்த இஸ்ரேல் செய்கிற யுத்தம் நியாயமானதில்லை என்று சொல்லி. இது இஸ்ரேல் செய்யவில்லை, இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் அந்த பைபிள் வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். எசேக்கியேல் 35 அதை விட அவர் சொல்லியிருந்தவர், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி நிறைவேறவில்லை. இப்போ நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனங்கள் தான் இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 35:4 வாசிச்சிங்கன்னு சொன்னால், நான் வாசித்து காட்டுகிறேன்.
அந்த யுத்தம் எப்படி துவங்கியது, எதற்கு தேவன் ஒப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்லி அதை நான் வாசித்து காட்டிவிட்டு மிச்ச காரியங்களை சொல்லுகிறேன். எசேக்கியேல் 35:4 வாசிச்சீங்கன்னு சொன்னால், உன் பட்டணங்களை வனாந்திரமாக்கி போடுவேன், நீ பாழாய் போவாய், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரனுடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவித்தேன். இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும். இப்படியே தொடர்ந்து வாசிங்கள். பார்த்துருப்பீங்க, ஹமாஸ் அக்டோபர் 7 போய் தாக்கியது இஸ்ரேலை. அங்கு கொன்றார்கள் 1200 பேருக்கு கிட்ட. இதுதான் அந்த ஆரம்பம். அப்போ அந்த இஸ்ரவேலுடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் இரத்தப்பழிக்குத்தான் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த காசாவையும் லெபனானையும் ஈரானையும். உங்களுக்கு தெரியும், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஈரான் எல்லாம் ஒரே ஈரான் வளர்த்த பிள்ளைகள். அதுதான் ஈரான் வரைக்கும் இந்த யுத்தம் பரவி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இப்போ நடக்கிற தீர்க்க தரிசனம்தான். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறுகிறது. அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி. எனவே தான் சொல்லுகிறேன், இது நடக்கிற யுத்தம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை விட இவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போவார்னு சொல்லி நீங்கள் அப்படியே வாசிக்கலாம். 38 எசேக்கியேல் 38, 39 எல்லாம் இனி நடக்க போகிற காரியங்கள் இருக்கிறது. 6 நாடு சேர்ந்து இஸ்ரவேலை தாக்க போவார்கள். அங்கு இவர்கள் எல்லாம் இறப்பார்கள். அந்த உடலை எடுத்து 7 மாதத்துக்கு இஸ்ரவேலர்கள் எடுத்து அடக்கம் பண்ணுவார்களாம். நான் பல வீடியோக்கள் போட்டிருப்பேன் இதை பற்றி. அப்போ அதெல்லாம் இனி நடக்க போகிற காரியம். இந்த ஈரான் சண்டை இன்னும் 4.5 வருஷத்துக்கு நடக்கும். நான் போராளமாக அந்த வீடியோ போட்டினான். அதனுடைய காரணம் என்ன, இப்போ துவங்கினது, இப்போ முடியும்னு சொல்லி, ஈரான் சண்டை இப்போ நடக்கான்னு சொல்லி. அப்போ இனி வார காரியங்கள் அது 4.5 வருடத்துக்கு இந்த சண்டை நடக்கும். அதுக்குள்ளே தான் இந்த 6 நாடுகள் இஸ்ரேலை தாக்க போவார்கள். அங்கு தான் இவர்கள் இறப்பார்கள். இதெல்லாம் இனி நடக்க போகிற காரியம். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா அதை செய்தாலும் பின்புலத்தில் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் செபிக்க வேண்டும், சமாதானம் பெற வேண்டும் என்று சொல்லி. செபித்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலம் இந்த ஆக்கினையை குறைக்க முடியும்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இனி இந்த நடக்கிற யுத்தத்தினால இவர்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போவார்கள்னு சொல்லி அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். 35 40 வரைக்குமே இப்போ நடக்க போகிற காரியங்களாக இருக்கிறது. அப்போ இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் புறஜாதிகள்னு சொல்லப்படுகிறது. இவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அதை விட அவருடைய அந்த டிவியில் அந்த ஆக்கள் மெசேஜ் அனுப்புவாங்க, கொமாண்ட் பண்ணுறது. அதில் பார்த்தேன், ஒரு தம்பி மெசேஜ் பண்ணிக்கிறார், உங்களுடைய ஆராய்ச்சியை குப்பையில் போடுங்கள்னு சொல்லி. அப்போ அவர் இன்னும் முழுமையாக கண் திறக்கப்படவில்லை. மனக்கண்கள், சில காரியங்கள் அவருக்கு மறைந்திருக்கிறது. இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் பைபிள் படித்து நீங்கள் நியூஸையும் பார்க்கும்போது இந்த காரியம்தான் அதுன்னு சொல்லி இப்படி கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட வெளிப்படுத்தல் 6:8 பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மத்தேயு 24 யுத்தங்களும் இயேசு கிறிஸ்துவிடம் சீடர்மார் கேட்கணும், எங்களுடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் என்ன அடையாளம்னு சொல்லி கேட்கும்போது இயேசு சொல்கிறார், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், நிலநடுக்கம், பஞ்சம், பசி இதெல்லாம் வரும்னு சொல்லி. அதே இதுதான் வெளிப்படுத்தலையும் 6:8 வாசிக்கலாம். பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம் எல்லாம் அதிலையும் வருகின்றது.
எனவே அவர் சொன்னது சரியாக எனக்கு படவில்லை. திரும்ப பைபிள் படிக்க வேண்டும் அவர். என்னுடைய நம்பரை நான் சொல்லுகிறேன். ஏதும் டவுட் இருக்கிறவர்கள் ஃபோன் பண்ணலாம். இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. 0033 6 09 99 31 43. இனி வார காலங்கள் எல்லாம் அப்படியே பைபிளில் வெளிப்பாடாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.